தளபதி சொல்லக்கூடிய பதில்கள், சொல்லக்கூடிய விஷயங்களை இவர்கள் சிபிஐ வந்து கொஞ்சம் மாத்தி இது பண்ணி அவரை வந்து லாக் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. தேவையில்லாத வார்த்தைகள் தளபதி வாயில இருந்து வராது. அதனால எந்த பாதிப்பும் தளபதிக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் இதுல ஒரு விஷயம். இன்னும் இவ்வளவு விஷயமும் தாண்டி பாஜக நேரடியாக இதுல வந்து அதிகாரத்தை செலுத்தி தளபதியை வந்து தன் பக்கம் வர வைக்க அழுத்தம் கொடுக்க முடியுமானா இந்த தணிக்கை குழு இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அமைச்சரவையில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரும் அதுல இருக்கிறார். வழக்கறிஞர் இதுல வராருன்னா அப்போ இந்த வழக்கு மத்திய அரசுக்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்தது. கோர்ட் சீனு வக்கீல் சீன் எடுக்கிறோம். எத்தனை வாட்டி நம்ம வந்து கோர்ட்டோடைய ஒப்பீனியன்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். தளபதி வராருன்னா பார்க்கணும், பேசணும், அந்த கூட்டம் கூட தான். தளபதி இப்படி இருக்கிறதா எங்களுக்கு வந்து விருப்பம். தளபதி இந்த மாதிரி செயல்பாடு மூலியமாக மக்களை கவர்வதா நாங்க விரும்புறோம். சிபிஐ விசாரணை இன்னைக்கு சம்மன் அனுப்பியபடி தளபதி அவர்கள் ஆஜராயிட்டாரு. ஆஜர் ஆகும் பொழுது அதுல என்ன ஒரு பெரிய கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ரசிகர்களும் சரி, தமிழக வெற்றி கழகத்துல இருந்து சார்பிலையும் எல்லாருமே அங்க ஆதரவுகள் கொடுக்கப்பட்டு தளபதிக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா அங்கேயும் வந்து காண முடிந்தது. சிபிஐல இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து தளபதிக்காக அவர்களும் நிறைய நிறைய ஏற்பாடுகள், போலீஸ் பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. தளபதி அவர்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு டெல்லி வரைக்குமே, இந்தியா முழுக்கமே இருக்குதுங்கிறதையும் என்னால அது பார்க்க முடியுது. ஒரு பக்கம் தளபதி அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு. அங்கு ஏதாவது பாஜக அழுத்தம் கொடுத்து தளபதி அதுல ஏதாவது சிக்க வைக்க முடியுமா, தளபதி அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தளபதி ரசிகர்களுக்கும் இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் அந்த ஒரு ஒரு பயம் இருக்குது. இதுல என்னன்னா, தளபதி அவர்களை இன்னைக்கு அழைச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விசாரணைக்கு தான், ஒரு சாட்சியை விசாரிப்பதாக தான், ஒரு விட்னஸ் வந்து எப்படி விசாரிப்போமோ அப்படிதான். அந்த சம்பவம் நடந்த இடத்துல தளபதி அவர்கள் இருந்திருக்கிறாரு. அதுவும் இல்லாம தளபதியுடைய ஒரு கூட்டமா இருந்ததுனால தளபதி சார்பில் என்னெல்லாம் தெரியும், தளபதியோடைய பார்வையில என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. அதுதான் ஒரு இது பண்ணியிருக்காங்க. நேரடியா தளபதி மீது சந்தேகமோ இல்லைன்னா தளபதி வந்து ஒரு குற்றவாளி அப்படிங்கிற ஒரு நினைப்புலயே வந்து விசாரணைக்கு அழைக்கல. இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படிங்கும் போது அப்போ தளபதிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. நேரடியா அப்படி சொல்லிட முடியாது. தளபதி சொல்லக்கூடிய பதில்கள், ஏன்னா இப்ப ஆதாரங்கள் அப்படிங்கிறது தளபதிக்கு எதிராக பெருசா எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா தளபதி சொல்லக்கூடிய பதில்கள், சொல்லக்கூடிய விஷயங்களை இவர்கள் சிபிஐ வந்து கொஞ்சம் மாத்தி இது பண்ணி அவரை வந்து லாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அது வந்து தளபதி வந்து அதனால பதில்கள் எல்லாம் தயாரா தான் போயிருப்பாரு. ஏன்னா இதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் எல்லாருமே போயிட்டு முக்கியமானவர்கள், ஆதவ அர்ஜுனா சார், பொதுச்செயலாளர் அவர்கள், நிர்மல்குமார், இவங்க எல்லாம் போய் சிபிஐ விசாரணையை வந்து மேற்கொண்டு வந்ததுனால எப்படிப்பட்ட கேள்விகள் இருந்திருக்கும், எப்படிப்பட்ட பதில்கள் இருந்திருக்கும், இப்ப தளபதிக்கு எந்த மாதிரியான கேள்விகள், இதெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதற்கான பதில்கள் எல்லாமே இவர்கள் தயார் செய்துட்டு அதுக்கான எவிடென்ட் டாக்குமெண்ட், அதுக்கு ப்ரூவ் பண்ற வகையிலான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தோடு தான் போயிருப்பாங்க. அதனால அனாவசியமான வார்த்தைகள் பொதுவாகவே நம்ம தளபதி வந்து 10 சொல் பேச வேண்டிய இடத்துல ஒரு சொல் பேசக்கூடியவர், அவ்வளவு அமைதியா இருக்கக்கூடியவர். அதனால தேவையில்லாத வார்த்தைகள் தளபதி வாயில இருந்து வராது. அதனால எந்த பாதிப்பும் தளபதிக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் இதுல ஒரு விஷயம். இன்னொன்னு, இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும், இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி இதுல நேரடியாக இந்த விஷயத்துல, இந்த சம்பவத்துக்கு எதுலையுமே வந்து நேரடியாக தான் காரணம்ங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்ல, ஆதாரமும் இல்ல. இப்ப லேட் ஆனதாக இருக்கட்டும், இல்ல அங்க சம்பவம் நடந்ததா இருக்கட்டும், கூட்ட ஏற்பாடுகளை செஞ்சதா இருக்கட்டும், இல்ல அந்த கூட்டத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்த அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல கூட்டத்துடைய இடத்தை போய் பார்வையிட்டதாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் தளபதி போயிட்டு நேரடியா அதை போய் எதுவுமே இது பண்ணல. தளபதி கீழே முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம்னு பல நபர்கள், பல நிர்வாகிகள் அதுல வேலை செஞ்சிருக்காங்க. இதை தாண்டி தமிழக அரசும் வந்து அதுல போயிட்டு கவனம் செலுத்திருக்கு. எஸ்பி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் போய் அந்த ஆய்வை பார்த்திருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அதெல்லாம் போய் இது வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பானது இதெல்லாம் உறுதி செய்த பிறகுதான் தளபதி அங்க வரார்.
அப்போ இத்தனை பேரும் அதுல வந்து குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு இது வந்தா மட்டும்தான் தளபதியும் அதுல வந்து குற்றம் செய்தவர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா அதற்கு முன்னர் இத்தனை பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேருடைய செயல்பாடுகள், இத்தனை பேருடைய நிர்வாகம், அரசுடைய நிர்வாகம், காவல்துறையினுடைய நிர்வாகம், வருவாய்த்துறையோட நிர்வாகம், இத்தனை பேரும் பார்த்துதான் அங்கு இங்க கூட்டம் நடத்தலாம், இங்க பாதுகாப்பானது, இங்க வந்து மக்களை கட்டுப்படுத்தலாம் இப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க வரும்போது தளபதி நேரடியாக தொடர்பு அதுல இருக்கு. அவர் தான் குற்றவாளி, அவர் தான் திட்டமிட்டு இதை செஞ்சுட்டாரு, அவர் தான் இதுல காரணம் அப்படின்னு தளபதியை மட்டும் இதுல பாயிண்ட் அவுட் பண்ணவே முடியாது. இதுல தளபதியோடைய பங்கு என்னவா இருக்கும்? அவருடைய நெக்லிஜென்ஸ் ஏதாவது இருக்கா? அதாவது அவருடைய தவறு ஏதாவது இதுல இருக்கா? அவர் அந்த தவறை தெரிஞ்சே செஞ்சாரா? இந்த மாதிரி ஆக போகுதுன்றது அவருக்கு தெரியுமா? இந்த மாதிரி கோணத்துலதான் அவருடைய விசாரணைகள் இருக்கும். தளபதிக்கு எந்த அளவுக்கு அங்க என்ன நடந்ததுன்றத அவர்கள் வந்து இப்போ இந்த விசாரணையின் மூலம் தெரிந்து கொள்வார்கள். இதுதான் நடக்கும். அதனால இந்த விசாரணையில பெரும்பாலும் 99% தளபதிக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் இது யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம வெளி உலகத்துக்கு காட்டணும், கண்டிப்பா கொண்டு வரணும். இல்ல உண்மையிலேயே இது விபத்து தானா, இல்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதியா அரசியலுக்காக அப்படின்னா யார் செஞ்சது, யாரெல்லாம் இதுல ஈடுபட்டிருக்காங்க, இல்ல கவனக்குறைவுனால ஏற்பட்டதா, அப்படின்னா அந்த அதிகாரிகள் எல்லாம் யார் யார் யாருடைய கவனக்குறைவால இது ஏற்பட்டது, இப்படிதான் இது போகும். சிபிஐ விசாரணைக்கு பின்னாடி பாஜகவுடைய அழுத்தம் இருக்குமா, நேரடியாக பாஜக இதுல வந்து அழுத்தம் கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இதுல என்னன்னா இது வந்து நேரடியாக பாஜக அரசு, அதாவது ஒன்றிய அரசு வந்து அவங்க இறங்கி ஒரு பிரச்சனையா விசாரணை செய்யறேன்னு சொல்லி சிபிஐ என்கொயரிய ஏற்படுத்தல. உச்ச நீதிமன்றம் சென்று, அதுவும் நாம தொடர்ந்த ஒரு கேஸ், அதற்கு வந்து நியாயமான ஒரு விசாரணை தேவைங்கும் போது உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோடைய தலைமையில ஒரு கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்படுகிறது. அப்போ உச்ச நீதிமன்றம் இருக்குது, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு கண்காணிப்பு குழு இருக்குது. இதுக்கப்புறம் சிபிஐயோட ஆதாரங்கள் இதெல்லாமே இருக்குது. இவ்வளவு விஷயமும் தாண்டி பாஜக நேரடியாக இதுல வந்து அதிகாரத்தை செலுத்தி தளபதியை வந்து தன் பக்கம் வர வைக்க அழுத்தம் கொடுக்க முடியுமானா வாய்ப்பு மிக குறைவு, முடியாது. இதுல வந்து தளபதி அவர்கள் நேரடியா எதுலையுமே நான் சொன்ன மாதிரி ஈடுபடல. தளபதியோடைய விஷயம் வந்து இது பார்ட் அப்படிங்கிறது இதுல ரொம்ப கம்மியா தான் இருக்குது. தளபதிக்கும் இந்த இப்ப நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கும் நேரடி தொடர்பு எதுவுமே இல்லைங்கிறதுனால நேரடியாக பாஜக இந்த விஷயத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு வாய்ப்புகளை அது வந்து பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. அதுக்கும் வந்து சில ஆதாரங்கள் எந்த அளவுக்கு கிடைக்குது, தளபதி ஏதாவது சொல்லும்போது அதுல ஏதாவது லாக் பண்ணலாமா, நிர்வாகிகள் சொல்லும்போது அதை வச்சு தளபதி அதுல வந்து உள்ள எடுத்துட்டு வர முடியுமா, இந்த மாதிரியான அழுத்தங்கள் வேணா ஃபியூச்சர்ல, இப்போ இது வரைக்கும் கிடையாது, ஃபியூச்சர்ல கொடுக்கறதற்கான வாய்ப்பு உண்டு. அது பாஜக பயன்படுத்தி கொள்ளலாம், அழுத்தம் கொடுக்க பார்க்கலாம். இருந்தாலுமே உச்சநீதிமன்றம் ஒரு கண்காணிப்புல இருக்கு, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோட கண்காணிப்பு குழுவும் இதுல இருக்கு. வார வாரம் இவர்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டை கண்காணிப்பு குழுக்கு சிபிஐ அவங்களும் வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லான ஒரு விஷயமா இது போறதுனால பாஜக இந்த விஷயத்துல அவ்வளவு சீக்கிரம் வந்து உள்ள நுழைஞ்சு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தளபதியையோ இல்ல வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளையோ அவர்கள் பக்கம் கூட்டணிக்கோ இல்ல அரசியல் சார்ந்த ஆதாயத்திற்கோ பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவு குறைவு குறைவு. அதுல வாய்ப்பு ரொம்ப குறைவு. நேரடியாக ஒண்ணும் பண்ண முடியாது. தளபதி அவர்களும் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் எல்லாத்துக்குமே இறங்கி போகக்கூடிய நபர் இல்லை. இந்த மாதிரியான மிரட்டல் உருட்டல்களுக்கெல்லாம் தளபதி பயந்துருவாரு இல்ல அடங்கி போறாரு அப்படிங்கறதுலாம் இல்ல. அவருடைய அமைதியான சுபாவம் பலருக்கு பேசும் பொருளாக இப்போ அதை அப்படி கொண்டு போறாங்க. அதனால தளபதியோட பலமும் அந்த அமைதியாக இருப்பதுதான். சில விஷயங்களை அமைதியாக கையாள்வதுதான் தளபதியோட பலமும். அதனால எதிர்கட்சிகளோ இல்லைன்னா மற்றவர்களோ இதை எப்படி வேணாலும் அவங்க எடுத்துக்கிட்டோம், அமைதியா இருக்காருங்கிறதுனால அவர் வந்து பலவீனம் ஆயிட்டாருன்னு நினைச்சாங்கன்னா அது அவருடைய அறியாமை, யார் எதிர்கட்சிகளுடைய அறியாமை. தளபதி பலமாக தான் இருக்கிறார். தளபதியோட பலமும் இந்த அமைதி தான். செயல்ல தான் அவருடைய விஷயம் எப்பவுமே இருக்கும். அதை நான் முழுமையா நம்புறேன். இந்த விஷயத்திலும் அது போல செயல் என்ன செய்யணுமோ அதுக்கான ஏற்பாடுகளை துல்லியமாக செய்யக்கூடியவர். அதனால பிஜேபி இந்த சிபிஐ விசாரணையில நேரடி தலையீடோ நேரடி அதிகாரத்தையோ பயன்படுத்தி தளபதியவோ கட்சி நிர்வாகிகளோ அவ்வளவு சீக்கிரம் அடிப்பணிய வைக்க முடியாது. இதுல வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க பிஜேபி. ரெண்டாவது தணிக்கை குழு விஷயத்துல வரும். தணிக்கை குழு ஜனநாயகன் திரைப்படத்துல தணிக்கை குழு விஷயத்துல பாஜகவுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து நேரடியாக பாஜக வந்து அதிகாரம் செலுத்துது. நான் சொன்ன மாதிரி அந்த தணிக்கை குழு உடைய அமைச்சரவை, அதாவது என்ன சொல்லணும்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியோடைய ஒரு விங்குல வந்து டாக்டர் எல் முருகன் இருக்கார், அதாவது இணை அமைச்சரா இருக்கிறார். அப்படிங்கும் போது பாஜக இதை நேரடியாக அதுல இன்வால்வ் ஆகவோ தணிக்கை குழுவை வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த படத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் தடை செய்யவோ முடிஞ்ச வரைக்கும் இழுத்தடிக்கவோ இல்லை அப்படின்னா தளபதி அவர்களை வந்து இதன் மூலம் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வரதுக்கோ முயற்சி செய்யலாம். அதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இருக்கு. ஏன் அப்படின்னா
ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாமினிங் கமிட்டி, இசி கமிட்டின்னு சொல்லுவாங்க, ஆர்சி கமிட்டின்னு 2 கமிட்டி இருக்கும் இந்த தணிக்கை குழுல. இப்போ இசி கமிட்டி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆய்வு பண்ணும்போது 5 பேர் கொண்ட குழு வச்சு ஒரு ஆய்வு பண்றாங்க. அந்த 5 பேர்ல 4 பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுல வந்து எல்லாமே சரியா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து அதுக்கு வந்து அப்போஸ் பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எதிர்ப்பு தெரிவிச்சு சர்டிபிகேட் கொடுக்க போற நேரத்துல எதிர்ப்பு தெரிவிச்சு இதை மேல் ஆய்வுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு தான் பார்க்கணும். அதிக எண்ணிக்கையில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல அதிக எண்ணிக்கையில 3 பேர் இதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம்னாலே இதை கொடுத்துடலாம். ஆனால் ஒருத்தர் மட்டும் கொடுக்க வேண்டாம்னு அழுத்தம் கொடுக்கும் பொழுது, அதுவும் அப்போ முடிவு பண்ணல, அதன் பிறகுதான் முடிவு செய்கிறார்கள். இவர்கள் வந்து படக்குழுவினர் 18ஆம் தேதி வந்து இந்த ஆய்வுக்கு கொடுக்குறாங்க அப்ளிகேஷன். 22ல 23 தேதி வாக்குல இவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து நம்ம கொடுத்துடலாங்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்து, தணிக்கை குழு சைட்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்குது படக்குழுவுக்கு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அதன் பிறகு இல்ல நாங்க மேல் ஆய்வுக்காக அனுப்புறோம், இதுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு குழுவுல சேர்ந்த ஒரு நபர், அதுவும் பெண்மணின்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த பெண்மணி பாஜகவுக்கு மிக நெருக்கமானவர், பொறுப்புல இருக்கக்கூடியவர், கலை மற்றும் கலாச்சார பிரிவுல ஏதோ ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர் பாஜகவோட பிரிவுல அப்படின்னு சொல்லப்படுது. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, சொல்லக்கூடிய விஷயங்கள் வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு நேரடியாக பாஜகவுடன் தொடர்பு இருக்கக்கூடியவர் அந்த வேலை செய்யறார். இந்த தணிக்கை குழு இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் அமைச்சரவையில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரும் அதுல இருக்கிறார், இணை அமைச்சராக டாக்டர் எல் முருகன் அதுல ஒரு பங்கு வகிக்கிறார். அப்போ இது எல்லாமே பாஜகவுடைய பங்கு நேரடியாக அதுல இருக்கும் பொழுது சந்தேகங்கள் பாஜக மீது திரும்புவது இயல்பானது. இது வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகுது. ரிவைசிங் கமிட்டிக்கு போய் பல நாட்கள் ஆகியும் இவர்களுக்கு எந்த அறிவிப்பும் வரல. இவங்க கேஸ் போட போறோம், என்ன பதில்னு இவங்க வந்து சொல்லும் பொழுதுதான் ஜனவரி 5ஆம் தேதியில இதை வந்து நாங்க அடுத்த கமிட்டிக்கு போறோங்கிற ஒரு விஷயத்தையும் அப்பதான் சொல்றாங்க. அப்போ ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்ல. கடைசி நிமிஷத்துல இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அப்போ இது அழுத்தத்தினால எடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இவர்கள் இவ்வளோ ஒரு அழுத்தம் ஒரு சென்சார் போர்ட்ல இருந்து வருவது பொதுவா இருக்கும். ஆனா இவ்வளவு அழுத்தம் இருப்பது, இந்திய அரசனுடைய தலைமை ஒரு வழக்கறிஞர் வந்து இதுல வந்து வாதிடுறாரு. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கேஸ்ல வாதாடினவர், மும்பை குண்டுவெடிப்பு, அப்புறம் ஆர்டிகல் 370, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவர் அதுல எல்லாம் வாதாடிய ஒரு வழக்கறிஞர் இந்த ஜனநாயகன் படத்துக்கு தடை வாங்குவதற்கு வாதாடுறார் சென்சார் போர்டுக்கு ஆதரவாக. வக்கீலே இல்லையா என்ன? எவ்வளவு வக்கீல் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் ஒரு இந்திய அரசுக்காக வக்கீல்கள் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய வக்கீல் இதுக்காக வந்து வரலாம். தலைமை வழக்கறிஞர் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதுல? தலைமை வழக்கறிஞர் இதுல வராருன்னா அப்ப இந்த வழக்கு மத்திய அரசுக்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்திருக்கும்? சென்சார் போர்டுக்கு முக்கியத்துவம் இல்லப்பா, மத்திய அரசுக்கு இது முக்கியத்துவமாக இருப்பதால் தான் மத்திய அரசனுடைய மூத்த வழக்கறிஞர் இதுல வரார், முதன்மையான வழக்கறிஞர் இதுல வரார். அவர் வந்து இந்த படத்துக்கு எதிராக வாதாடுகிறார், தடை செய்யணும், இது வந்து டைம் எடுக்கும் தான், இது வந்து நாங்க மேல் ஆய்வுக்காக அனுப்புறோம், ராணுவத்தை வந்து இதுல வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதான்னு நாங்க பார்க்கணும், ராணுவ அதிகாரிகளுடைய ஒப்பீனியனை நாங்க வாங்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம எத்தனை படத்துக்கு ராணுவ அதிகாரி ஒப்பீனியன், ராணுவத்துடைய ஒப்பீனியன், இல்ல போலீஸோட ஒப்பீனியன், எத்தனையோ கோர்ட் சீனு, வக்கீல் சீன் எடுக்கிறோம், எத்தனை வாட்டி நம்ம வந்து கோர்ட்டோடைய ஒப்பீனியன்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம் சொல்லுங்க. அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே பண்ண முடியாது, படமே எடுக்க முடியாது. எல்லா ஒப்பீனியனும் நாங்க வாங்கணும், அந்த படத்துல காட்சியில வரக்கூடியவர்கள் எல்லா துறையோடைய ஒப்பீனியனும் நம்ம வாங்கிதான் நாங்க வந்து பண்றோம்னா எந்த படமே எடுக்க முடியாது. ஏன்னா எல்லா படத்துலயுமே ஒரு துறையை ஒரு காமெடிக்காகவோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து அதை வந்து ஒரு மிகைப்படுத்தியோ இல்லைன்னா மட்டம் தட்டியோ சொல்ல வேண்டியது இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம மாத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு படமே எடுக்க முடியாது. அப்போ இவர்கள் சொல்லக்கூடியது ஒரு திட்டமிட்ட ஒரு சதி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த தணிக்கை குழுவோடைய இதுல. தணிக்கை குழு விஷயத்துல அரசியல் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். இதன் மூலம் படக்குழுவினரை மூலயமாக விஜய் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு எப்படியாவது அடிப்பணிய வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பாஜக அரசுக்கு இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சிபிஐ விசாரணை மாதிரி இதுல நேரடியாக அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணையில அப்படி ஈடுபட முடியாது. ஆனா இதுல அவர்களால முடியும். முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் ஓரளவுக்கு அது வந்து போயிருந்திருக்கும். இப்ப இவங்க பண்ண வேலையில அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக எப்படான்னு இன்னொரு ஒரு ஆர்வத்தை தூண்ட ஆரம்பிச்சிருச்சு உலகம் முழுக்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற போகுதுங்கிறது மட்டும் உறுதியானது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல வந்து செப்பரேட் ஃபிளைட்ல தான் போறாரு, இப்ப மட்டும் எப்படி டயத்துக்கு போறாரு சிபிஐ விசாரணைக்கு, காமனா மேனா வந்து ஒரு பொது ஜனங்களோட பயணிக்கவே மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் சமூக வலைதளத்துல போட்டுட்டு இருக்காங்க. அதுலன்னா தளபதி
பிளைட்ல போறாரா, செப்பரேட் பிளைட்ல போறாரா, கார்ல போறாராங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவருடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, அவருடைய வசதி சம்பந்தப்பட்டது, இல்ல அவருடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, அவருடைய விருப்பம் சம்பந்தப்பட்டது. ஒரு தனி மனிதனுடைய பிரைவசி அது. ஏற்கனவே இந்த கூட்ட நெரிசல், கூட்ட விஷயங்கள் இதுலதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது தளபதிக்கு. சாதாரண ஒரு காமன் மேனா இருக்கிறாருன்னா அவர் எங்கும் செல்வதற்கு அவர் ஒன்றும் அச்சப்படுறதில்ல. அந்த மாதிரி வந்தவர் தான். அனிதா மரணமாக இருக்கட்டும், இல்ல எத்தனையோ மா எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கட்டும், மீனவர் குடும்பத்துக்கு போய் உதவி செய்வதாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. அப்ப கூட பாத்தீங்கன்னா தன்னை முடிந்த வரைக்கும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தனியா தான் அவர் போயிருக்காரு. யாருக்கும் ஒரு தொந்தரவு இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் எப்பவுமே தளபதிக்கு உண்டு. தன்னால ஒருத்தருக்கு ஒரு தொந்தரவு வந்துடக்கூடாது, தன்னால ஒருத்தருடைய தனி மனித சுதந்திரம் பாதிச்சிடக்கூடாது, ஒரு கூட்ட நெரிசல் வந்துடக்கூடாது, யாருக்கும் ஒன்றும் ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணம் தளபதிக்கு எப்பொழுதும் உண்டு. ஒரு பொதுவான இடத்துல போகும்போது கூட்ட நெரிசல் ஏற்படும். அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள், ரசிகைகள், அங்க இருக்கக்கூடிய அவர் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டவர்கள் அவர்ல பார்க்க வராங்க, போறாங்க, கூட்டம் சேரும். நார்மலான ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர் பாதிக்கும். ஒரு ஃபிளைட்ல போறோம் அப்படின்னா அங்க போய் உட்கார்றாருன்னா அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கதான் செய்யும். தளபதி வராருன்னா பார்க்கணும், பேசணும், அந்த கூட்டம் கூட தான் செய்யும். அங்க போறோம்னா இப்ப ரொட்டீனா ஒரு ஃபிளைட்ல போறது வர்றது அதை இயக்குறது எல்லாமே பாதிப்படை தான் செய்யும். இதனால ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படலாம், அங்க ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம். இப்ப சமீபத்துல கூட தளபதி அவர்கள் மலேசியால இருந்து வரும்பொழுது கூட பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல்ல இருந்து பூந்து வரும்பொழுது கால் தடுமாறி அவர் கீழே விழ பார்த்தார். அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக, தன்னுடைய பாதுகாப்பிற்காக, பிறருடைய நலனுக்காக எந்த சம்பவிதம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தனக்கான எது வசதியோ அதை போறாரு. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதை வச்சு நீங்க ஏன் அரசியலுக்குள்ள வரீங்க? தனி மனிதனாக போறார், தனி மனிதனாக வரார், மக்களோட பழக மாட்டாங்களா, அதனால மக்களை பத்தி ஒண்ணுமே தெரியல. எந்த காலத்துல இருக்கிறீங்க? என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்குங்கிறது இன்னைக்கு தளபதி போய் கீழே இறங்கி பார்த்துதான் சொல்லணுமா? அவருக்காக இறங்க கோடி பேர் இருக்கிறாங்க. அவருக்காக இறங்கி என்ன நடக்குதுன்ற சம்பவத்தை பிரிச்சு மேஞ்சு அலசி சொல்றதுக்கு கோடி பேர் இருக்கிறாங்க. அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து கையை சொடுக்குனா எத்தனை செய்திகளையும் என்ன தகவல்களையும் அவரால் பெற முடியும். அது என்ன கீழே போய் அவர் போய் நின்னாதான் அந்த மாதிரி நடிக்கலாம் எங்க தளபதிக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி அரசியல் நடிப்பெல்லாம் தளபதிக்கு தெரியவே தெரியாது. அரசியல் லாபத்திற்காக இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த நடிப்பை தான் நடிக்கிறாங்க. நான் அப்பா, நான் அம்மா, நான் தாத்தா, நான் பாட்டின்னு நடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. தளபதிக்கு அந்த அவசியம் தேவையில்லை. தளபதி தளபதியா இருக்கிறார். படம் நடிக்கும் பொழுதும் ஒரு சினிமால இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கும் பொழுதும் தளபதி தளபதியா தான் இருந்தார். தான் எப்படியோ அப்படிதான் இருந்தார். இப்பவும் அரசியலுக்கு வந்த பிறகும் நடிக்கலாம் இல்ல. இப்பொழுது அரசியலுக்கு வந்த பிறகுமே தான் என்னவாக இருந்தாரோ, எப்படி இருந்தாரோ, எப்படிலாம் தன்னுடைய செயல்பாடு இயல்பாக இருக்குமோ அப்படி இருக்கிறார். அரசியலுக்காக கும்பிடு போடுறது, நாடகம் அடிக்கிறது, உடனே நாங்க டாக்ஸில போறோம், ஆட்டோல போறோம், மாட்டு வண்டியில போறோம்லாம் நடிப்பு நடிக்கல. இயல்பாக இருக்கிறார். அது எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நாங்க அதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க விட்டு போங்க. அதை அரசியலா பார்க்காதீங்க. மக்களுக்கு என்ன செய்யறார்? மக்களை பத்தி சிந்திக்கிறாரா? மக்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை செய்வாரா? அதுல யோசிங்க. மக்கள் விஷயங்களை பத்தி அவர் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாருங்கிறத பத்தி யோசிங்க. அவரு எங்க போறாரு, எங்க வராரு, எப்படி போறாருங்கிறத பத்தி எல்லாம் நம்மளுக்கு எந்த வகையிலும் தேவையில்லாதது. அதனால எந்த ஒரு அரசியல் இதுலயும் மாற்றத்தை வரப்போறது இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? அதனால நாம அதை பேசி இந்த விஷயங்களில இருந்து திசை திருப்ப தேவையே இல்லை. தளபதி தளபதியா இருக்கிறது தான் அவருக்கும் நல்லது. எங்களுக்கும் அதுதான் பிடிச்சிருக்கு. எங்களை போன்றவர்களுக்கும் நல விரும்பிகளுக்கும் அதுதான் பிடிச்சிருக்கு. அப்படியே இருக்கட்டும். டைமுக்கு இப்ப மட்டும் போறாரா போலையான்னா எங்கேயுமே தளபதி அது ஷூட்டிங்கா இருந்தாலும் டைமுக்கு போறவர் தான் தளபதி. கரூர் விஷயத்துல ஏன் டைமுக்கு போலங்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் பிணைக்கப்பட்டுள்ளது. வெறும் தளபதியோட முடிவு மட்டும் அதுல கிடையாது. அதை ஏற்பாடு செய்யக்கூடிய நிர்வாகிகள்ட்டையும் விஷயம் இருக்குது. இங்க இருந்து கடந்து போகும்போது பாதுகாப்பு விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அங்க ஏற்பாடுகள் செய்யற விஷயங்கள் இருக்கு. கரூர் கூட்டத்துக்கு முன்னாடி 2 கூட்டங்கள் அங்க பேசியிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு விஷயங்கள், அங்க கூட்டம் முடிச்சுட்டு போகக்கூடிய அந்த நேரங்கள், தாமதங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம ஒரு விஷயம் தளபதி மட்டும்தான் அப்படின்னு அப்படியே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இன்னைக்கு சிபிஐக்கு போயிட்டு வர மாதிரி அவர் மட்டும்தான், இன்னொரு நபர் மட்டும்தான் முடிவெடுக்கிறதா இருந்தா போயிட்டு முடிச்சிருக்கலாமே. நிர்வாகிகள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, மக்கள் வர வேண்டியது இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் என்ன கேக்குறேன், தளபதியை சொல்றேன். நீங்க எத்தனை பேருங்க, எத்தனை அரசியல் தலைவர், முதலமைச்சர் உட்பட எத்தனை அரசியல் தலைவர் டயத்துக்கு கூட்டத்துக்கு வரீங்க? 7 மணி கூட்டம்னா 7 மணிக்கு வந்துடுறாங்களா? இல்ல 8 மணிக்கு வந்துடுறாங்களா? கூட்டம் கூடி அது வராங்க 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். ஏன்னா கூட்டம் மக்கள் வரணும். என்ன வெறும் சேர பார்த்தா பேசிட்டு போவாங்க? இப்ப அதுக்காக தளபதி அதனாலதான் லேட்டா வந்தாருன்னு நான் சொல்ல. பல விஷயங்கள் இதுல பிணைக்கப்பட்டு உள்ளதுன்னு நான் சொல்றேன். தளபதியை மட்டும் அதுல குறி வைத்து நீங்க லேட்டா வந்ததுனாலதான் இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஏன் லேட்டா வந்தாங்க, என்ன காரணம், என்ன பாதுகாப்பு விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அந்த முடிவு லேட்டா வர முடிவு தளபதி தானா எடுத்தாராங்கிற ஒரு முடிவு இருக்குது. நிர்வாகிகள் எடுத்தாங்களா, இல்ல காவல்துறையினர் எடுத்தாங்களா, இல்ல பாதுகாப்பு விஷயங்கள்ல எடுத்தாங்களா,
இல்ல அதுக்கு முந்தைய கூட்டத்துல ஏதாவது ஒரு அந்த விஷயம் அந்த முடிவு எடுப்பதற்கான காரணங்களா அமைஞ்சுதா? எதுவுமே உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. தன்னுடைய கட்சி கூட்டம், தன்னுடைய நிர்வாகிகள், தன்னை காண வந்த தன்னுடைய ரசிகர்கள்னு வரும்பொழுது, அதுக்கு இவர்கள் திட்டமைப்புன்னு வரும்பொழுது, பல நிர்வாகிகள் அதுல இருக்கிறாங்க. பல பேர் முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறாங்கங்கும்போது, தளபதிய மட்டும் நீங்க எப்படி குறை சொல்றீங்க? அடுத்த ஒரு கேள்வியாக, சென்னையில இந்த சிபிஐ விசாரணை வந்து சென்னையில ஏன் நடைபெறவில்லை? ஏன் வந்து தமிழ்நாட்டுல நடைபெறாம, இங்க சென்னையில சிபிஐ அலுவலகம் இருக்குது, இங்க நடைபெறாம ஏன் டெல்லியில போகணும்? இதுக்கும் பாஜகவுக்கும் நேரடி தொடர்பு ஏதாவது இருக்கா? பாஜக வந்து தளபதி அவர்களை டெல்லிக்கு வர வச்சு, அங்க அழுத்தம் கொடுக்கப்பட்டு, அங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுகிறதா அப்படின்றது கேட்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தளபதியை மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளையும் ஆரம்ப கட்டத்துல இருந்தே டெல்லிக்கு தான் வர சொன்னாங்க. திமுகவை சார்ந்தவர்களையும் டெல்லிக்கு தான் வர சொல்லுவாங்க. டெல்லியில வைத்துதான் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இதுல 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து இது உச்சநீதிமன்றம் நேரடியாக இதுல சொல்லியிருக்கு. இது உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. டெல்லியை சேர்ந்த ஒரு நீதிபதியை வந்து கண்காணிப்பு குழுல போட்டிருக்கிறாங்க. அவர்களும் அங்க டெல்லியை சேர்ந்தவர்கள் தான். நம்ம வந்து இது ஒரே இடத்துல இருந்தா இன்னும் சுலபமாக இருக்கும். அங்க வந்து நிர்வாகம் ரீதியாக ஒரு விஷயத்த மேற்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஒண்ணு. 2வது, தமிழ்நாட்டுல வேற ஒரு மாநிலத்துல இருந்து நாம வந்து விசாரிக்கணும் அப்படிங்கும்போது சிபிஐக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதுக்கு தமிழ்நாடோட அரசு வந்து சில அனுமதிகளை கொடுக்க வேண்டும். சில விசாரணை மேற்கொள்ளும் பொழுது. ஆனா இது உச்சநீதிமன்றத்துடைய ஒரு இதுன்றதுனால அதுவுமே இதுல இருக்காது பெருசா. அதனால தமிழ்நாடுடைய பர்மிஷன் பெருசா தேவையில்ல. இருந்தாலும் ஆனா சில இடங்கள்ல அரசு வந்து இவர்களுடைய அரசு இவர்களுக்கு எதிராகவும் அங்க வந்து இந்த சிபிஐ வழக்கு வந்து இந்த அவர்கள் மீதும் போக வாய்ப்பு இருப்பது அப்படிங்கிறதுனால இது வந்து டெல்லியில நடத்தலாம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா இப்ப இதுலயும் திமுகவினர் சம்பந்தப்படுறாங்க. செந்தில் பாலாஜியோட பெயர் அடிபடுது. நடைபெற்ற அந்த இடத்துல திமுகவினர் தான் வந்து தளபதி மேல வந்து செருப்பை வீசினாங்கன்னு வருது. அந்த திமுகவினர் தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. ஏற்கனவே சிபிஐ வழக்கு இதுல இருக்கு. இது எங்க வேணாலும் அந்த விஷயங்கள் கசியப்படலாம். அங்க விசாரணை நடத்தினோம்னா தரவுகள் வந்து லீக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கலாம். எப்படி வேணாலும் சொல்ல முடியாது. அதனால சிபிஐ வந்து இதை வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுல இருந்து எட்ட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். அதனால வந்து டெல்லி கூப்பிட்டு வாய்ப்பு இருக்குது. இப்ப இதுல பின்னாடி பாஜக உடைய அழுத்தம் தான் காரணம். அதனாலதான் இவங்க அங்க வச்சிருப்பாங்களா அப்படின்னா அது வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல உச்சநீதிமன்றமும் இதுல நேரடியா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவ்வளவு சீக்கிரத்துல பாஜக தன்னுடைய நேரடியான அதிகாரத்தை இதுல செலுத்தவே முடியாது. ஒருவேளை பாஜக நேரடியாக அதிகாரத்தை செலுத்த விரும்பினால் இவர் தளபதி அவர்கள் மீது ஏதாவது ஒரு எதிரான ஆதாரம் வலுவாக இருக்க வேண்டும். தளபதி தான் அந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைஞ்சால் மட்டுமே தான் பாஜக அதை வச்சு லாக் பண்றதுக்கான அது மறைமுகமாக இன்டைரக்டா லாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர்த்து நேரடியாக செய்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனா இது வந்து திமுகவுக்கு எதிராக கூட சிபிஐ போலாம். செந்தில் பாலாஜியோ இல்லைன்னா திமுக அந்த கரூர்ல இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் யாராவது இதுல ஈடுபட்டிருக்காங்கிறதுக்கான வலுவான ஆதாரம் சிபிஐ கையில கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு அரசு அதை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கிறதுனால டெல்லியில வச்சிருக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம். அதெல்லாம் விசாரணையில போகும்போது தான். இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு அனுமானம். இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில நான் சொல்றேன். ஆனால் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் திமுக தரப்புல இப்ப அடுத்தடுத்து விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள். காவல் அதிகாரிகள் அழைக்கப்படுவார்கள். இவர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், அங்க மத்த நிர்வாகிகள்லாம் அழைக்கப்படுவார்கள். இவர்கள்லாம் அழைச்சு விசாரணை செஞ்சு ஒரு முடிவுக்கு வரும்பொழுதுதான் இது என்ன அப்படிங்கிறது உண்மை நிலவரம் தெரியும். அடுத்ததாக தளபதி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இந்த சிபிஐ விசாரணை டெல்லியில நடப்பதற்கும் சரி, இந்த ஜனநாயகன் படத்தோடைய சென்சார் போர்டுடைய செயல்பாட்டுக்கும் சரி அமைதியா இருக்கிறாரே, என்ன காரணம்? அவருக்கு அரசியல் செய்ய தெரியல. அவருக்கு அரசியல் வந்து புரியல. அவர் வந்து பயப்படுறாரு. அதனாலதான் மௌனமா இருக்காரு அப்படின்னு. என்னைக்கா தளபதி வந்து உங்கள மாதிரி எல்லாம் வாயு சவடால் விட்டுட்டு இருந்திருக்காரு? என்னைக்கு சவடால் விட்டுருக்காரு சொல்லுங்க? என்னைக்கு தளபதி வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு இல்ல வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து அவர் வந்து போயிருக்காரு. எல்லா விஷயத்திலையும் தன்னுடைய செயலின் மூலமே அவர் வந்து எல்லாத்தையுமே பதில் சொல்லியிருக்கிறார். நீ அவரை திட்டிருப்ப, அவமானப்படுத்தியிருப்ப, அசிங்கப்படுத்தியிருப்ப, பழி வாங்கியிருப்ப, எல்லாத்துக்குமே மௌனமாக இருந்து தனது செயல்பாட்டின் மூலம் தானே செயல்ல சொல்லியிருக்காரு. இதற்கும் சொல்லுவார். இதை வந்து நாங்க வந்து அரசியல் ஆக்கிட்டு நான் தான் சொல்றேன். தளபதியோட இயல்பு என்னவோ அது அப்படியே இருப்பதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மக்கள் நாங்கெல்லாம் அதை விரும்பிதான் நாங்க அவரை வந்து இன்னைக்கு வரணும்னு நாங்க விரும்புறோம். தளபதியோட அமைதி தான் எங்க எல்லாரையும் கவர்ந்த ஒரு விஷயம். அந்த மனுஷன் அப்படி இருக்கிறது தான் எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம். அதாவது எந்த விஷயத்துக்கு அமைதியா இருக்கணும், எந்த விஷயத்துல செயல்படணுங்கிறத நன்கு தெரிந்தவர்.
அதனால இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அரசியல் செஞ்சுட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா சாதாரண இந்த எதிர்க்கட்சிகள் போன்றுதான் அவரும் ஒரு சாதாரண அரசியல்வாதியா போயிடுவார். எங்களுக்கு அது விரும்பல, அவரும் அதை விரும்பலங்கிறது தான் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமே. இதெல்லாம் அரசியலாக்கணும்னு அவர் யோசிக்கலங்கிறது தான் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. இது செயல்பாட்டின் அடிப்படையில் இதோ பாருங்க, இதெல்லாம் வாய்தா வாங்காம இன்னைக்கு போயிட்டு உட்கார்றாரு சிபிஐ என்கொயரிக்கு. பயப்படாம வேற யாரையும் தேர்ட் பர்சன் அனுப்பாம வக்கீல்களை வச்சு இது பண்ணாம முறையா அவரே நேரடியாக ஆஜராகிறார். இதுதான் செயல். இந்த செயலை தான் நாங்க விரும்புறோம். அதை விட்டுட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இது பாஜகவின் திட்டமிட்ட சதி, இது பாஜகவுடைய செயல்பாடு, இது இவர்கள் சிபிஐ வழியாக எங்களை முடக்க நினைக்கிறார்கள், இப்படி எல்லாம் அரசியல் செய்து கொண்டு இல்லாம செயல்பாட்டின் மூலம் இதோ பண்றோம். படத்தோட தணிக்கை இதுவா கோர்ட்டுக்கு போறோம். அதை எப்படி வெற்றி பெறணுமோ அதை வெற்றி பெறுவோம். எங்க எதிர்க்கணும், எங்க ரோட்டுக்கு வரணும்ன்றது எங்களுக்கு தெரியும். போராட்டம் பண்ண எங்க சட்ட ரீதியாக போகணுன்றது தளபதிக்கு தெரியும். எங்க பேசணும், எங்க அமைதியா இருக்கணுங்கிறது தெரியும். அதனால இதெல்லாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணுங்கிறத எதிர்க்கட்சிகள் சொல்ல வேண்டாம். அதை நீங்க செய்யுங்க. நீங்க செஞ்சு மக்களுடைய நம்பிக்கையை வென்று மக்களை வாக்குகளை பெற்று நீங்க ஆட்சிக்கு வாங்க. எங்களுக்கு சந்தோஷம். தளபதி இப்படி இருக்கிறதா எங்களுக்கு விருப்பம். தளபதி இந்த மாதிரி செயல்பாடின் மூலியமாக மக்களை கவர்வதா நாங்க விரும்புறோம். வாய் சவடால் மூலியமாக சும்மா எல்லாத்தையும் அரசியலாக்கிக்கிட்டு தன்னோட இயல்புல இருந்து மாறி போய் தன்னையும் ஒரு அரசியல்வாதியா காட்டிட்டு இருக்கணும்னு நாங்க விரும்பல, ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க. இப்படி இருக்கிறது தான் எங்க தளபதி. இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால எங்க தளபதி செய்வது சரியாக தான் இருக்கிறது, சரியாக தான் போகுது. அவர் மௌனமாக இதை எதிர்கொள்வது, செயலின் மூலம் எதிர்கொள்வதுதான் சிறந்த பதிலடியாக இருக்கும். இல்லைன்னா இது தேவையில்லாத ஒரு விவாதமாக மாறி தேவையில்லாத ஒரு விஷயமாக இது போய்கிட்டு இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்காது மிக சிறந்தது அப்படிங்கறத நான் சொல்லுவேன்.